திருப்பத்தூர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீநின்ற நாராயண பெருமாள் திருக்கோயிலில் திருக்கல்யாண வைபவம் புரட்டாசி கடைசி சனிக்கிழமையில் பக்தர்கள் புடைசூழ நடைபெற்றது. திருப்பத்தூரில் பார்க்கடலில் தோன்றிய ஸ்ரீதேவியையும் காஷ்யப ரிஷிகுமாரியான பூமாதேவியையும் அச்சுத வம்சத்தில் தோன்றிய வேத நாராயண புத்திரரான ஸ்ரீநின்ற நாராயண பெருமாள் மேலதாழம் முழங்க மனமுடித்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீநின்ற நாராயண பெருமாள் திருக்கோயிலில் புரட்டாசி மாத கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருமண விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண மண்டபத்தில் மணமகனாக அச்சுத வம்சத்தில் தோன்றிய வேத நாராயண புத்திரரான ஸ்ரீநின்ற நாராயண பெருமாளும், மணமகள்களாக பார்க்கடலில் தோன்றிய ஸ்ரீதேவியும், காஷ்யப ரிஷிகுமாரியான பூதேவியும் வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த மணமேடையில் ஊஞ்சல் ஏகாசனத்தில் திருக்கல்யாண திருக்கோலத்தில் அமர்ந்திருந்தனர். இந்த திருக்கல்யாணத்திற்கு மேலதாளம் முழங்க பக்தர்கள் சீர்வரிசை எடுத்து வந்தனர். பின்பு பட்டாச்சாரியார்கள் திருமண சடங்குகளை நடத்தினர். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கன்னிகாதானம், மாலை மாற்றும் வைபவம், காப்பு கட்டும் நிகழ்ச்சியும், பட்டு வஸ்திரம், பட்டு சேலை பிடித்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பட்டாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க மாலைகளையும் மாங்கல்யங்களையும் அணிவித்து பெருமாள் தேவிகளை மணந்தார். தொடர்ந்து மேலதாளம், இசை முழங்க சுவாமிகளுக்கும் தேவிகளுக்கும் தீபாராதனைகள் நடந்தன. திருக்கல்யாண வைபவத்தை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு மாங்கல்யம், மஞ்சள், குங்குமம் அடங்கிய பிரசாதங்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டன. அதே போல இங்கேயே பண்ணா அது வீட்டுல பரவாயில்ல. ஆனா இங்க அப்படி போனா உங்களுக்கு பலரே வீட்டுல கல்யாணம் 2000 பத்திரிகை வச்சு பெரிய மண்டபம் தான் பண்ணி எல்லாரையும் ஆகையால பெருமாளுக்கு அவருடைய திருவடி என்று பாதத்தை நம்ம பெற்று விட்டோம். ஆனால் அதற்கு ஈடு இல்லை, எதுவுமே இல்லை.